அதாவது அதாவது தப்பு பண்ணலாமா கூடாதா அப்படிங்கிறத எது தீர்மானிக்குது தெரியுமா? பாதுகாப்பு தான் தீர்மானிக்குது. உனக்கு ஒரு தப்பு பண்ணுற அதில் உனக்கு பாதுகாப்பே இல்லை அப்படின்னா அப்போ நீ அந்த தப்பை பண்ணக்கூடாது. தப்பு பண்ணலாம், எப்போது அடிக்கடி பண்ணக்கூடாது. அந்த தப்புக்கு அடிமையிடக்கூடாது. தப்பை எப்போவாவது ஒரு வாட்டி தான் பண்ணணும். அடிக்கடி பண்ணால் அப்போ அது உனக்கு அழிவை தரும். தப்பை ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னா தப்பு நமக்கு அழிவை தரும். அதனால தான் நம்ம தப்பை பண்ணக்கூடாது அப்படின்றோம். அதுக்காக தப்பே பண்ணாமல் இருக்க முடியாது. தப்பில் இருந்தால் நம்ம சரியானவற்றை கற்றுக்கொள்கிறோம். அப்போ சரியை நம்ம இது ஏன் சரியானது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அப்பப்போ தப்பு பண்ண வேண்டியிருக்கு. தப்புலேருந்து தான் வித்தியாசப்படுத்தி தெரிந்து கொள்வதாக அந்த சரி என்பது இருக்கிறது. தப்பில் நம்ம சரியானது எவ்வளவு நல்லது. இப்போ வெயில் நிழல் இருக்குது. அப்போ நிழலோட சுகத்தை நீ தெரிஞ்சுக்கணுன்னா வெயிலில் போய் நின்று பார்க்கணும். அப்பப்போ எப்போவா வெயிலில் நிற்கிற அந்த கொடுமையை வெயிலோட கொடுமை தெரிஞ்சாதான் நிழலோட அருமை தெரியும். அதுக்காக நம்ம எப்போவும் வெயிலில் இருந்துகிட்டு இருக்கக்கூடாது. அதுக்காக எப்போவும் நம்ம நிழல்லே இருந்தோம்னா அந்த நிழலோட அருமையும் நமக்கு தெரியாமல் போயிடும். அதனால் ஒரு தப்புங்கிறது நாம் அப்போ அடிக்கடி பண்ணக்கூடாது, அதுக்கு அடிமையிடக்கூடாது. எப்போ ஒரு வாட்டி நம்ம கண்டிப்பாக தப்பு பண்ணணும் அப்படிங்கிறது ஒன்று. அதே நேரத்தில் தப்பு பண்ணணுமா கண்டிப்பாக அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. நமக்கு பாதுகாப்பு இருந்தால் நீ கண்டிப்பாக பண்ணணும். பாதுகாப்பு இல்லையா, உனக்கு உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது அப்படின்னா நீ இந்த தப்பு பண்ணவே கூடாது. தப்பு பண்ணுறதுக்கான உன்னுடைய பாதுகாப்பு தான் எல்லா வகையிலையுமே முக்கியமாக இருக்குது. பாதுகாப்பு இல்லைன்னா நீ எதையுமே செய்யாத. நீ எந்த ஒரு வேலையும் சரி, நீ இப்போ உனக்கு பாதுகாப்பு இல்லையா, அப்போ நீ அதை எதையுமே செய்யாத அப்படிங்கிறது தான். உன் உயிருக்கும் உடம்புக்கும் பாதுகாப்பு இல்லையா, எந்த ஒரு போராட்டம் இருக்குது, அப்போ உன் உடம்புக்கும் உயிருக்கும் உத்தரவாதம் இல்லை அப்படின்னா நீ அந்த மாதிரி போராடவே செய்யாத. அது அவனுடைய பாதுகாப்பு தான் முக்கியம். உன் உடலை தியாகம் பண்ணிவிட்டு உயிரை தியாகம் பண்ணிவிட்டு உன் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது அப்படின்னா அதே நேரத்தில் இது இன்னொரு வகையிலையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ நம்ம அந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு இப்போ ஒரு காட்டில் வாழ்கிறீங்க, காட்டில் சிங்கத்தோடு போராடி வாழ வேண்டியிருக்கு. அப்படி இருக்கும்போது அங்கே உத்தரவாதம் இல்லை அப்படின்னா அந்த காடுகள்லேயே நீங்கள் வாழக்கூடாது. காடுகளை விட்டு வெளியில் வந்துருக்கு. வெளியில் வர முடியாதுங்கிறப்ப அந்த சிங்கத்துக்கு எதிராக நீ போராட ஆரம்பிச்சிரு. உயிரை பற்றி நீ அப்போ கவலைப்படக்கூடாது. உயிரை பற்றி இப்போ தமிழீழ விடுதலை புலிகள் சண்டை போட்டாங்க. யார் சிங்களர்களோடு சண்டை போட்டாங்க. அப்படிங்கும்போது அங்கே உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, விடுதலை புலிகளுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. அப்போ அவங்க அங்கேருந்து வெளியேறணும். அங்கேருந்து வெளியேறுவதுக்கு எல்லாத்துக்கும் அந்த வாய்ப்பு கிடையாதுப்பா, எல்லாராலையும் வெளியேற முடியாது அப்படிங்கிறத வேறு வழி இல்லை, நம்ம அங்கே தான் இருந்தாகணும். அப்படிங்கும்போது அங்கே இருந்தாகணும் அப்படின்னா அப்போ நீ உன் உயிரை பற்றி கவலைப்படக்கூடாது. உன் உயிருக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீ அங்கேருந்து வெளியேறிடு. அப்படி இல்லை, வெளியேறதுக்கு உனக்கு வாய்ப்பு இல்லை, எல்லாராலையும் அப்படி வெளியேற முடியாது, அங்கே தான் நீ வாழ்ந்தாகணும். அப்படிங்கும்போது அந்த சிங்களர்கள் உனக்கு இடையூறு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, உன்னை ஒழுங்காக வாழ விட மாட்டாங்க. அப்படிங்கும்போது நீ அப்போ உன் உயிரையும் நீ பொருட்படுத்தாமல் உன் உயிரையும் நீ இழக்கிறதுக்கு துணிஞ்சு அவர்களோடு போராடு. இதுதான் அதனால் பாதுகாப்பு தான் ரொம்ப முக்கியம். நம்ம பாதுகாப்பாக வாழ்வதற்கு அந்த அந்த தமிழீழ பகுதியிலிருந்து ஒன்றால் வெளியேறதுக்கு உனக்கு வாய்ப்பு இருந்தால் வெளியேறி வந்துடு. தமிழ்நாட்டுக்கு வந்துடு, ஆஸ்திரேலியாவுக்கு வந்துடு. நம்ம அதை பண்ணியிருக்கணும். தமிழீழ மக்களை என்ன பண்ணுறோம், எல்லா மக்களையும் அப்படி தமிழ்நாட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கலாம். ஏன்னா எத்தனை பேர் இருக்காங்க, 30 லட்சம் பேர் இருப்பாங்க. ஏன் தமிழ்நாட்டில் எவ்வளோ இடம் இருக்குது, பாதுகாப்பாக அவங்க வாழ்ந்திருப்பாங்க, உயிரோடு வாழ்ந்திருப்பாங்க. ஒரு தடவை தான் பிறக்கிறாங்க, வாழ்கிறதுக்காக தான் பிறக்கிறாங்களே தவிர சாகிறதுக்காக பிறக்கல. அப்படி இருக்கும்போது அப்படி ஒரு வழியை நம்ம ஏற்படுத்தியிருக்கணும். அப்படி ஒரு வழியை இருந்தால் அதை நம்ம பயன்படுத்தியிருக்கணும். இப்போ அவங்களோட சும்மா அந்த உயிரை தியாகம் பண்ணுறது, உயிரை துச்சமாக நினைக்கிறது, அந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது. அதனால் பாதுகாப்பு தான், நம்ம எதை பண்ணாலும் பாதுகாப்பு தான் அதை தீர்மானிக்குது. நமக்கு பாதுகாப்பு இருந்தால் நீ அதை பண்ணு, பாதுகாப்பு இல்லைன்னா நீ அதை பண்ணாத. வேறு ஏதாவது பாதுகாப்பான வழி இருக்குதா, அதை நீ பண்ணு அப்படிங்கிறது தான் நம்ம இதில் பார்க்க வேண்டியிருக்கு. அதனால் வேறு வழி இல்லை, நீ இங்கே தான் இருந்தாகணும், அந்த ஆபத்தை நீ எதிர்கொண்டே ஆகணும்னா வேறு வழி இல்லை, உன் உயிரையும் நீ தியாகம் பண்ண துணிச்சிட வேண்டியதான். இப்போ அந்த மாதிரியான கட்டத்தில் தான் விடுதலை புலிகள் ஏன் அந்த முடிவு எடுக்கிறாங்க, ஒரு தற்கொலைப்படை எதிர்த்து தாக்குதல், ஏன் அந்த மாதிரியான முடிவுகளை அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னா அங்கேருந்து வெளியேற முடியாது, எல்லாராலையும் வெளியேற முடியாது. அப்படி இருக்கும், அங்கே தான் இருந்தாகணும். அப்படிங்கும்போது அங்கே இருந்தால் நம்ம உயிரோடு இருக்க முடியாது, அவங்க அந்த மாதிரி தாக்குதல் நடத்துகிறாங்க. அப்படிங்கும்போது அதற்கு எதிராக நம்ம போராடித்தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் தான் அவங்க அந்த வேலையை எடுக்கிறாங்க, அந்த வேலையை அவங்க செய்கிறாங்க. ஆனால் அப்படி தான். அதனால் தப்பு பண்ணுமா அப்படி வேண்டாமா அப்படின்னா இப்போ ஆயுதத்தை எடுக்கிறது தப்பு தான். ஆனால் தப்பு பண்ணுற
தப்பு தான் அப்படின்னா தப்பு பண்ணுறதுக்கு அவங்க காரணமாக இருக்காங்க. அதனால் வந்து தப்பு பண்ணுமா வேணாம், பாதுகாப்பு தான் முடிவு பண்ணணும். நமக்கு பாதுகாப்பு இருந்தால் நீ தப்பு பண்ணலாம், பாதுகாப்பு இல்லைனா இது வந்து சம்மந்தம் இல்லாமல் ஒரு விஷயத்தை அந்த விஷயத்தோடு நான் கனெக்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். தப்பு, நான் இதை எடிட் பண்ணிடுறேன்.